பிரியமானோர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக சங்கீதங்களின் புஸ்தகம் 144 சங்கீதம் 14வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். எங்கள் எருதுகள் பலத்தவைகளாயிருக்கும், சத்துரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இராது, எங்கள் வீதிகளில் கூக்குரலும் உண்டாகாது. எனக்கு அன்பானோர்களே, தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளாகிய நம் ஒவ்வொருவரையும் காக்கிற விதம் ஒவ்வொன்றுமே நம்மை வியப்பில் ஆழ்த்துகிறது அல்லவா? நாம் வாசித்த இந்த வசனத்திலே சத்துரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இராது என்று சொல்லியிருக்கிற அந்த வார்த்தைகளை சற்று கவனியுங்கள். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலேயும் தேவனாகிய கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் தம்முடைய கண்ணின் மணியை போல ஒவ்வொரு நாளும் காத்து கொண்டே வருகிறார். உங்கள் எல்லைகளிலே சத்துரு உட்புகவே முடியாது. அப்படி தேவனாகிய கர்த்தர் உங்களை சூழ வேலி அடைத்து பாதுகாத்து கொண்டே இருக்கிறார் அல்லவா? சத்துரு உங்களிடத்தில் நெருங்க முடியாது. 89வது சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறபடி சத்துரு அவனை நெருக்குவது இல்லை, நியாயக்கேட்டின் மகன் அவனை ஒடுக்குவது இல்லை என்று சொல்லி இருக்கிற வார்த்தைகளின்படியே சத்துரு உங்களை நெருங்கவோ தொடவோ முடியாது. உட்புகுதலோ குடியோடி போகுதலோ இராது. உங்களை சத்துருவானவன் கடந்து போகிறதற்கு தேவன் ஒரு நாளும் அனுமதிக்கிறதே இல்லை. அநேக நேரம் சத்துருவினுடைய போராட்டங்களை நாம் உணர்கிறோம், அவைகளை பெரிதாக பேசுகிறோம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறதை, பராமரிக்கிறதை, சத்துரு தொட முடியாதபடிக்கு நம்மை சூழ வேலி அடைத்திருக்கிறதை நாம் பேசுகிறதோ உணர்கிறதோ இல்லை. அன்பரே, இந்த உலகத்தில் உள்ளவனிலும் நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். அவர் எல்லா தீமையிலிருந்தும் விலக்கி காக்கிறதற்கு வல்லமையுடையவர். இந்த வார்த்தைகளை நீங்கள் அறிக்கையிடுங்கள். கர்த்தர் என்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், சத்துரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இராது என்று அறிக்கையிட்டு கர்த்தர் தருகிற பாதுகாவலை நாம் சுதந்தரிப்போம். ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் நீர் எங்களை பாதுகாக்கிற மற்றொரு விதத்தை நாங்கள் தியானித்தோமே. சத்துரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இராது என்று நீர் சொல்லி இருக்கிற உம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவனாகிய கர்த்தர் எங்களை சூழ அக்கினி மதிலாயிருந்து வேலி அடைத்து காத்து கொள்ளுகிற உம்முடைய அன்பை எண்ணி உம்மை நாங்கள் துதிக்கிறோம். தகப்பனே, ஒவ்வொரு நாளும் உம்முடைய பாதுகாவலை எங்களுக்கு தந்து எங்களை நீர் ஆசீர்வதிக்கிறீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய பாதுகாவலிலே நாங்கள் களிகூற எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.